குறிப்பாக நேற்று நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இங்கே நம்முடைய அணியுடைய தலைவர்கள் சொன்னது போல இதுவரைக்கும் அயன் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்புக்கான அந்த காலம், இரும்பு காலம் என்று பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அறிவியல் கண்டுபிடிப்பை என்ன சொல்லுதுன்னா 4000 ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திற்கே பறைசாற்றியிருக்கார். அது 4000 வருஷம் கிடையாது, 5300 வருடங்களுக்கு முன்பு, அதுவும் தமிழர்கள் தான் அதையும் கண்டுபிடிச்சிருக்கான், கையாண்டிருக்கிறான். அப்படிங்கிறது நமக்கான ஒரு பெருமை தான், தமிழனாக நமக்கான இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை தான். அதே போன்று இன்னொரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, மிகப்பெரிய ஒரு செய்தி என்பது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது சொன்னார். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் என்கின்ற அந்த கனிமத்திற்கான அந்த ஏலம் அது கண்டிப்பாக நடைபெறாது, நடைபெற நான் விடமாட்டேன், அப்படி வந்தால் நான் இந்த பொறுப்பிலே இருக்க மாட்டேன் என்று சொன்னார். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றிய அரசு இன்னைக்கு மண்டியிட்டு நீங்கள் பணிஞ்சு இனிமேட்டு நாங்கள் அந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. ஏன் சொல்கிறேன்னா, சொன்னது நம்முடைய தலைவர் முத்தமிழ் கலைஞருடைய தவ புதல்வர். நமக்கு டங்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் டங்ஸ்டன் உள்ளே வராமல் நம்ம பார்த்துக்கிறோம். இதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு கூட்டம் நம்முடைய தந்தை பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம அதை ஏன்னா அந்த கூட்டத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கூட்டத்தை கேட்டிங்கன்னா திருவள்ளுவருக்கு நான் திருக்குறள் எழுதுறதுக்கு நான் தான் ஓலையை பிச்சு கொடுத்தேன்பாங்க, காந்தியடிகளோட நான் தான் காஃபி குடிச்சேன்பாங்க, ஹிட்லரோட நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன்பாங்க. இப்படி இருக்கிற ஆட்கள் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய கருத்தை நம்ம அழுத்த திருத்தமாக எடுத்து சொல்லுவோம். பொய் சொல்கிறவன் உரத்த சொல்கிறான், கத்தி சொல்கிறான், ஆனால் நம்ம அவ்வளோ கொள்கையை வச்சுருக்கோம், அவ்வளோ சாதனைகள் வச்சுருக்கோம், ரொம்ப மென்மையாக தான் போகிறோம். கவலைப்படாதீங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய சாதனைகளை, நம்முடைய தலைவருடைய பெருமை, நம்முடைய இளந்தலைவருடைய பெருமை உறக்க சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கின்றேன். ஆக அந்த விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இது அயலகன் இதானே என்று நிறுத்த விட வேண்டாம். நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல இந்த அயலகை இன்னும் விரிவுபடுத்த இருக்கிறதாக கூட அவர் சொல்லியிருக்கார். நல்ல ஒரு விஷயம்தான் அது. முதலாக எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக, எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நீங்கள் எதை சொல்றீங்க உடனடியாக அறிவிப்பதற்கு நாங்களும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.